Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.20 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட மேட்ச் ஆகுது. ஸோ நான் a + b + c த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து நம்மளுக்கு மைனஸ் சைன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, y ஸ்கொயர் இருக்குது, இன்னொரு ஸ்கொயர் கிடையாது. அப்போது இதில் போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ 9 தான் நம்மளால் வந்து 3 ஸ்கொயர்னு எழுத முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் வர மாதிரி, அப்புறம் மீதி டேர்ம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை வந்து இதை ஸ்கொயராக எழுதணும்னா 4x த ஹோல் ஸ்கொயர், இதை வந்து 3y த ஹோல் ஸ்கொயர், இது 3 த ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது இப்போ மைனஸ் சைன் இப்போ ஃபஸ்ட்டு கவனிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா +2 × ab. ஸோ இது a, இது b, இது c. ஸோ 2ab + 2bc + 2ca எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இடத்துல மைனஸ் சைன் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல போய் பார்க்குறப்போ எக்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஒய் இருக்குது. கரெக்டாக? இப்போது எக்ஸுக்காக நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் எக்ஸுக்கு சப்போஸ் மைனஸ் சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸு வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எக்ஸுக்கு மைனஸ் சைன் வராது. கரெக்டாக? ஸோ அதனால் கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒய்க்கு தான் மைனஸ் சைன் வரப்போகுது. ஸோ லாஜிக்காக பார்த்து நீங்கள் போடுங்க. அப்போது -3y, y இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி ஆகிடும்? a - b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி ஆகிடும். வேணும்னா டவுட்டாக இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட்டுன்னு என்ன அர்த்தம்? பவரில் ½ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 4x - 3y + 3. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Thank you children.